திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா மனாபிமானத்தில் மாபெரும் பெரிய குணம் மனாபிமானத்தில் மாபெரும் பெரிய குணம் மனிதாபிமானத்தில் மாபெரும் பிறந்த குலம் தேசத்தாலால் இந்தியன் மொழியாளால் தமிழ் ஜாதியால் தமிழ் ஜாதி நாடார் ஜாதி நிறத்தில வளர்ந்த குலம் விவேகத்தில் சிறந்த குணம் நிறத்தில வளர்ந்த குலம் விவேகத்தில் சிறந்த குணம் பாகுகளும் தந்த குணம் பாகுகளும் தந்த குணம் அன்னையாறு குலம் உண்டு பார்வுகளும் குலமே ஐயப்பண்ணையாறு குலமே பார்வுகளும் குலமே ஐயப்பண்ணையாறு குலமே தேசியம் போற்றுகின்ற மாபெரும் சிறந்த குணம் தேசியம் போற்றுகின்ற மாபெரும் சிறந்த குணம் தெய்வீகம் போற்றி வரும் மாபெரும் தந்த குலம் பார்வுகளும் குலமே ஐயப்பண்ணையாறு குலமே பார்வுகளும் குலமே ஐயப்பண்ணையாறு குலமே எனக்கு உணவு குலம் எக்குலமும் போற்று குலம் எனக்கு உணவு குலம் எக்குலமும் போற்று குலம் பார்வுகளும் குலமே பார்வுகளும் குலமே பண்ணையாறு குலம் ஒன்றே பார்வுகளும் குலமே ஐயப்பண்ணையாறு குலமே பார்வுகளும் குலமே ஐயப்பண்ணையாறு குலமே பார்வுகளும் குலமே ஐயப்பண்ணையாறு குலமே காமராஜர் மாறி சென்று கல்விக்கு கண் கொடுத்த காமராஜர் மாறி சென்று வீரத்திற்கு கண் கொடுத்த வீரத்தாயை கத்தெடுத்த கரந்த செல்வி நாடா அவர் புகழ சொல்லுறங்கே வீரத்தில் அவன் தீரோ உனக்கு நல்ல தங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் வருகை தந்திருக்கிறோம். கோட்டை கத்தல்வாள் நாடார் பெரியவர்களுக்கும் கோட்டை கத்தல்வாள் நாடார் இளைஞர்களுக்கும் காமராஜரை பேரவர்களுக்கும் மாவீரன் கராத்தே செல்வி நாடார் தம்பிகளுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த ஊருக்கு வந்து கோலப்போட்டிக்கு ஈடுபட்ட எல்லா பெண்களுக்கும் வந்து பரிசு கொடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். பெருந்தலைவர் காமராஜர் ரத்ததான கழகம் விக்கிரமசிங்கபுரம் நெல்லை மாவட்டம் இங்க இருந்து வந்திருக்கோம். இங்க இருந்து பார்த்த உடனே இங்க உள்ள பெண்களையும் தாய்களையும் பார்த்த உடனே கன்னியாகுமரி மாவட்டம் தச்சர்விலை வீர தமிழச்சி சமுத்திரராஜேரி நாடாச்சி அந்த அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு தாய்மாரையும் பார்க்கும்போது 19ஆம் நூற்றாண்டுல தனி பெண்ணா இருந்து பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தவர் வீர தமிழச்சி தச்சர்விலை சமுத்திரராஜேரி நாடாச்சி. எங்க நாட்டி பேசலாம் 19ஆம் நூற்றாண்டிலேயே பெண் உரிமைக்காக குரல் கொடுத்த முதல் பெண் தெய்வம் வீர தமிழச்சி தச்சர்விலை சமுத்திரராஜேரி நாடாச்சி. இங்க உள்ள ஒவ்வொரு பெண்ணையும் ஒரு தாய்மாரையும் பார்க்கும்போது தச்சர்விலை சமுத்திரராஜேரி நாடாச்சி பார்க்க மாதிரி இருக்கு. நம்முடைய நாடார் குலத்துல மட்டும்தான் அந்த தாய்மாரையும் பெண்ணையும் பார்க்கும்போது பாசிட்டிவ் நிர்மல சீரத்தி பார்க்க முடியும். மாவீரன் கராத்தே செல்வி நாடார் தம்பிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவீரன் கராத்தே செல்வி நாடார் பேரன் சொல்லும்போது ஒவ்வொரு நாடார் இளைஞர்களையும் மனசு வீர புகழ் வரணும். கராத்தே செல்வி நாடார் மாவீரன் கராத்தே செல்வி நாடார் வந்து நம்முடைய சமுதாயத்துக்கு செய்த பணிகள் வந்து அளப்பரியாக்குது. அவருடைய பேரை சொல்லியும் பெருந்தலைவர் ஏழை பங்காளர் கல்வி கடவுள் எழுத்தரை வித்தவன் இறைவன் என்றால் தமிழ்நாட்டுக்கு எழுத்தரை வித்தவன் காமராஜர் எம் தலைவர் காமராஜர் தான். கல்வி கடவுள் காமராஜர் கடவுள் கல்வி கடவுள் காமராஜர் கடவுள். இதை வந்து யாராலையும் மறுத்து பேச முடியாது. நம்ம வந்து காமராஜர் ஐயாவோட வழியிலேயே செல்லணும். காமராஜர் ஐயாவோட பெயர் என்னைக்குமே நிலைத்திருக்கும்படி ஒவ்வொரு நாடார் சமுதாய இளைஞர்களும் நடந்துக்கணும். அப்படிங்கிறதுதான் பெருந்தலைவர் காமராஜர் ரத்ததான கழகத்துடைய முதல் சிறப்பு. இப்போ பெருந்தலைவர் காமராஜர் ரத்ததான கழகம் நாடார் நற்பணி இயக்கம் மற்றும்
அனைத்து மக்களுக்கும் வந்து நம்ம ரத்தம் கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மூலமா நாடா நற்பணி இயக்கம் மூலமா நம்முடைய சமுதாயத்துல படிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளால முடிஞ்ச உதவிய இந்த கோட்டை சமாஜ நாடா மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டும் செய்கிறேன். நம்ம மக்கள் நம்ம நாடா சமுதாய இல்லைங்களா யாரும் படிக்க முடியாம இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு எங்கிட்ட கூட்டுவாங்க. அவங்களை கட்டாயமா எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு படிக்க வைக்கிறோம். நாங்க கண்டிப்பா படிக்க வைக்கிறோம். வீர நாடா ஒற்றுமை பேரவை, வீர நாடா ஒற்றுமை பேரவை நம்முடைய சமுதாய ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்டது. நம்முடைய சமுதாய பெரியவர்களோ நம்முடைய சமுதாய இளைஞர்களோ ஒன்றிணைந்தவர்களோ அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இது. நம்முடைய காமராஜர் ஐயாவோட ஒரு சின்ன வாத்தியவாளரை மட்டும் பேசி என்னுடைய விடையை எப்படி சொல்லுங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு யுகம் காணாது. அவரை பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல யாருக்கும் என்ன சொல்றது, அவரை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் இதே கிடையாது. தெரியுமா, நான் பேசுறது வந்து அந்த தகுதியே கிடையாது எனக்கு பேசுறதுக்கு. ஐயாவை பத்தி பேசுறதுக்கு அவரை மாதிரி வாழ்ந்தாதான் அவரை பத்தி பேச முடியும். அவர் மேல வாழ்றதுக்கு ஒரு சதவீதம் கூட என்னால முடியல. பெருந்தலைவர் காமராஜர் ஐயா நீண்ட கரங்களை உடையவர். சத்திரிய குல சூரிய சந்திர குல சத்திரிய வம்சத்தில் பிறந்த கூட என்னால முடியல. பெருந்தலைவர் காமராஜர் ஐயா நீண்ட கரங்களை உடையவர். சத்திரிய குல சூரிய சந்திர குல சத்திரிய வம்சத்தில் பிறந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பெருந்தலைவர் கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள். ஐயா முதல்ல நேரமாக கார்ல சென்றுகிட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஒரு பையன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஐயா காரை நிப்பாட்ட சொல்லிட்டாப்ப. நிப்பாட்ட சொல்லிட்டு கார் ஓரமா நிப்பாட்டி இருக்காங்க. அந்த பையன் போய் கேட்கிறாரு, என்னப்பா பள்ளிக்கூடம் போகலையா? உன்ன அந்த பையன் சொல்றான், யோ உனக்கு அறிவு இருக்கு ஐயா? பள்ளிக்கூடம் போனா யார் எனக்கு சாப்பாடு போடுறது? யார் எனக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னு அந்த பையன் கேட்கிறான். அவர் தான் காமராஜர் தான் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர்னு அந்த பையனுக்கு தெரியல. அங்க இருந்து ஒரு பெரியவர் ஓடி வராரு. என்ன ஐயா அந்த சின்ன பையன் என்ன கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் காமராஜர் ஐயா கேட்கிறாரு, பெரியவர பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையா அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா இந்த பையனுக்கு சாப்பாடு யாரு போடுறது? எங்க குடும்பத்துக்கு சாப்பாடு யாரு போடுறது? அதனாலதான் ஆடு மாடு மேய்க்க விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. உன்ன காமராஜர் ஐயா கூட இருந்தவங்க எல்லாரும் யோ யார்கிட்ட பேசுற பார்த்து பேசு அப்படின்னு சொல்றாங்க. உன்ன அதுக்கு ஐயா இவங்களை பார்த்து திட்டுறாரு. இந்த நாட்டோட தமிழ்நாட்டோட முதலமைச்சர்னா அது கூட அந்த பையனுக்கும் அந்த பெரியவருக்கும் தெரியலன்னா நம்ம தான் கேவலப்படணும், அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு அன்னைக்கே போய் சட்டசபையில ஒரு முடிவெடுத்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். நமது கல்வி கடவுள், நமது கல்வி கடவுள் பெருந்தலைவர் காமராஜர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். படிக்கிறதுக்கு வந்து அவரே மாதிரி உதவி செய்ய முடியவே முடியாது. அந்த அளவுக்கு அளப்பரிய உதவிகளை வந்து பெருந்தலைவர் காமராஜர் எல்லாம் செஞ்சிருக்காங்க. நம்மளால நம்ம நாடார் சமுதாயம் எல்லா மக்கள் சமுதாயத்தாலும் பாராட்ட பெற்றக்கூடிய ஒரு சமுதாயமா இருந்து வந்துட்டு இருக்கு. அதனால வீர நாடக ஒற்றுமை பேரவை பெருந்தலைவர் காமராஜர் மன்றத்திற்கு சென்னை வாழ்க்கோடு நாடக சங்கத்த பொதுச் செயலாளர் சந்திரகுமார் அவர்கள் சால்வ் அளிப்பார். டைம் இல்லாத காரணத்தினால் சிறு வார்த்தைகள் சொல்லிவிட்டு, ஏன்னா நிறைய மொழிபெயர்த்து வேண்டிய காரணத்தினால் எங்களுக்கு டைம் இல்லை. கொஞ்சம் சிறு வார்த்தைகள் நான் கோவைவால் கோட்டை நாடக உடல்முறை சார்பாகவும் கேள்வி வழங்கப்படும். சீக்கிரம் வழங்க, டைம் இல்லை.